ஹாய் மக்களே, திருத்தணிக்கு வந்தாச்சு. திருத்தணி இல்லை, இது வந்து மருதமலை முருகன் கோயில். 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் சாப்பிட டீ குடிக்க ஆக்கிட்டு 11:30க்குள்ள வந்திருக்காங்க. இதில் என்னன்னா 12 பேத்துக்கு தான் நட திறப்பாங்களாம். நட திறந்தா வாங்குங்கள் விளையாடலாம். Oh no! 1 hour later. ஹாய் மக்களே, தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரிஞ்ச் குருமா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கோயிலில் தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க. கோயிலில் ஒரு ரவுண்டு சுற்றி காமிக்கிறேன், வாங்க போகலாம். கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்க, நல்லபடியாக சாப்பிட்டுட்டு கீழே இறங்க போகிறோம், வாங்க போகலாம். ஒரு வழியாக முருகனை பார்த்தாச்சு. கும்பல் கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. என்ன அபிஷேகம் பண்ணுறதுனால ஒரு 1/2 மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சு நல்லா, ஆனால் சந்தன காப்பு அலங்காரத்தில் சுத்தியாக பார்த்தாச்சு. மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். அப்போ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அப்படி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான இதாக இருக்குது. ஸோ எனக்கு மருதமலை எப்படின்னா ஒரு 2019 வந்தது. 2019 என் ஃப்ரெண்டு கூட வந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சாமி பட்டு அதெல்லாம் கிடையாது. ஐயப்பனுக்கு விரதம் ஒரு 40 நாள் விரதம். அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணாலும் நமக்கு சாமியை பற்றின ஒரு பற்று கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒரு விரதம் கிடையாது. அதுக்கப்புறம் எப்படி முருகன் மேலே பற்று வந்துச்சுன்னா, இப்போ இந்த காலத்தில் இருக்க 2K கிட்ஸ் வைரல் ஆக்கின முருகன் நம்ம வந்து விரும்பினது கிடையாது. அதுக்கு முன்னாடியே நம்ம முருகனை பிடிச்சிருச்சு. எப்படின்னா சூப்பர் சிங்கரை பார்த்தோம். ஒரு 2000-2001 ஸ்டேஜ் அப்போ பார்த்துட்டு இருந்தப்போ ஸ்ரீதர் சேனான்னு ஒருத்தன் வந்து நல்லா சூப்பராக பாடுவான். அவனை நல்லா பாடிட்டு இருக்கும்போது ஒரு 5th டாப் 5க்கு வரும்போது அவனை எலிமினேட் பண்ணிடுவாங்க. எலிமினேட் பண்ணோன்னே அன்ஃபேர் எலிமினேட்னு சொல்லிட்டு அப்போ ரொம்ப ஃபேமஸாக வைரலாக போச்சு.
அப்புறம் தலைவன் வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுத்தான். வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுத்தப்ப தலைவன் பாடின பாட்டு மருதமலை மாமணிகள். ஸோ அந்த கூஸ் பம்ப்ஸு எனக்கு மருதமலையை பார்த்தே ஆகணும். அப்போலேருந்து வெயிட்டிங். 2001னா இப்போ 5 வருஷம் கழிச்சு இப்போ தான் வரேன். தலைவன் டைட்டில் அடித்தான், வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுத்து டைட்டிலையும் அடிச்சிட்டான். முருகனோட வைப்ஸையும் ஏற்றி விட்டான் நிறையா. அப்போலேருந்து நமக்கு முருகன் மேலே ஒரு பற்றாவே இருந்துச்சு. இந்த மருதமலை ரொம்ப க்ளோஸ். இப்போ வந்து பார்த்ததுல ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்குது. அதனால் மருதமலை வந்து ஒரு க்ளோஸ் ஃபேவரட் நமக்கு. அவ்வளோதான். ஸ்ரீதர் சேனா ஸ்ரீதர் சேனாவோட ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். தரிசனம் முடிஞ்சாச்சு. என்ன ஒரே டிசப்பாயின்மெண்ட்னா பாம்பாட்டி சித்தரை பார்க்க முடியல. இங்கே கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இப்போ ரீசெண்ட் டேஸில் வீடியோ அப்லோட் பண்ணி ரீசெண்ட் டேஸில் ஒரு 10 டேஸ் இல்லை 15 டேஸ்க்குள்ளே வரீங்கன்னா அது கொஞ்சம் என்கொயரி பண்ணிவிட்டு வாங்க. நிறைய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. நல்லா சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்கு, ஆர்ட் ஒர்க்லாம் செம்மையாக இருக்குது. 1 மணிக்கு மேலே அன்னதானம் போடுறாங்க. 12:30 வரைக்கும் நடு திறந்துருக்கு. ஸோ இதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். நாங்கள் கோயிலில் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் வந்து பண்ணாதீங்க. கோயிலில் பிரசாதம், அவங்களோட பிரசாதம் ஸ்வீட் ஒன்று தராங்க. அதுக்காக நம்ம லட்டு, முறுக்கு, புளியோதரை எது வேணால் வாங்கிட்டு வரலாம். அந்தந்த காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி 20 ருபீஸில் ஸ்டார்ட் ஆகி 30, 35 முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி 50 ருபீஸ் தர்ஷனும் இருக்குது. உங்களோட நீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய் தர்ஷனம் என்ஜாய் பண்ணலாம். மருதமலை ஃபினிஷ். மனக்கவலை போக்கும் மருதமலை. அவ்வளோதாங்க. நைட்டு இல்லை ஈவினிங் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒர்க் இருக்குது. இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க. முன்ன மாதிரி கிடையாது. செம்மையாக இருக்குது. ஓகேவா? இருக்கனால உனக்கு நமக்கு உரைக்கல. மருதமலையை பார்த்துட்டு தரிசனத்தை முடிச்சுட்டு இறங்கிட்டு இருக்கோம் மக்களே. வாங்க போகலாம். இருக்க பயம் இருக்கு. அது நல்லா இருக்கு. இதை கேளு. இப்போ ரெஸ்ட் ரூம் போனப்ப ஜென்ஸ் ரேஷன் தான் போயிட்டு நான் பாட்டுக்கு பாத்ரூம் போயிட்டு திடீர்னு வதவதன்னு லேடிஸ் கும்பலாக உள்ள வரா. நீங்க குழந்தைங்க குட்டிங்கன்னு. நான் சரி குழந்தைங்க தானு பார்த்தா தெரியல போலடா. அது மறைஞ்சு இருக்குது. இதே நீ மாறி போயிருந்தேன்னு சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன். மரியாதையா இருந்து நான் என்னங்கடா ஒரு நான் மாறி வந்துட்டேன்னு டவுட்டா இருக்குன்னு வெளியே வந்து ஜென்ஷன் தான் போட்டிருக்குது. அப்பதான் முடிச்சிட்டு ஜிப்பா போடலான்னு கீழே இறங்குறேன். என்னடா வரவாதான்னு வரீங்க. இது வேற. அப்புறமேட்டுக்கு அங்கிட்டு போங்கம்மா, அங்க இருக்குமா லேடிஸ் இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கிட்ட அனுப்பி விட்டேன். பெரிய அக்க போடுறா சாமி. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். லாஸ்ட் வீடியோவில் மருதமலை பார்த்துருப்பீங்க, முடிஞ்சிருக்கோம். இப்போ மருதமலை விட்டு கீழே இறங்குறோம். கீழே இறங்கிட்டு அடுத்து எங்கே போகிறோம்? கோவையோட பயணம் இன்னும் முடியல. அதுக்கு முன்னாடி இந்த வேல் வந்து நம்மளுக்கு வண்டியில் பழைய வேல் வந்து ஒட்ட முடியும், உடஞ்சி கீழே விழுவுது. அதாவது பசங்க இல்லாமல். ஸோ வேறு ஏதாவது வேலு இல்லை முருகன் சிலை இருக்கா? ஒரு சின்னதாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நெக்ஸ்ட் வேலையை பார்ப்போம். வாங்க போகலாம். சரிப்பா, இதெல்லாம் முன்னாடி எடுத்தியா இல்லையா? ஆறுல கொஞ்சம் கொஞ்சமா ஐஸ் போட்டு கட்ரா டேய். 2 ஃபோட்டோ வாங்கியிருக்கோம், பேக் பண்ணிட்டாங்க. 2மே தலைவர் தான். ஒன்று குழந்தை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ராஜாலாம். ப்ளஸ் ஒரு மினி பர்ச்சேசிங். இந்த வேல் முருகனுக்கு பதிலாக இது வந்தாச்சுங்க, வாங்கியாச்சு. கையில் எடுத்து காட்டுறோம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதான் அழகாக இருக்காரு பாருங்க. வண்டியில் இதாக இருக்கும், இதுதான் இருக்கும். அப்டேட்டட். அது இல்லாமல் விளையாட்டு ஜாமான் அது மாதிரி எல்லாம் வாங்கியாச்சு. மருதமலை ஞாபகம். ஆமாங்க, வாங்க சாப்பிட போகிறோம், போகலாம்.
எல்லாமே வெஜ்ஜா? நல்லா இருக்கா? சாமி மட்டும் பாவம். மருதமலை முடிச்சாச்சுங்க. அடுத்து ஈஷா போயிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்ல வேற என்னெல்லாம் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அருமையாக ஒரு சாப்பாடு முடிச்சாச்சு. ஆளுக்கு ஒரு மீல்ஸு. ஸோ அடுத்து ஈஷா யோகா பார்த்த மேப்பில் பக்கத்தில் தெரிஞ்சிச்சு. ஸோ அங்கே போயிட்டு பக்கத்துல தெரியட்டும், நீ ரோட்டை பாருங்க. கரெக்டா ஸ்ட்ரைக்கா ஸ்டக்கா வந்துறியா? ரயில் போகுது முன்னாடி. ட்ரெக் எது ரயில் வண்டியா? வாங்க போகலாம். அடுத்து ஈஷாக்கு போயிட்டு அங்கே நம்ம ட்ரிப்பை லெஃப்ட் ஆமாங்க, பார்ப்போம். கையை காணும். அது ரெட்டப்பாளத்தில் விழுந்துச்சு, எடுத்துக்கலையா நீங்க? மக்களே பின்னாடி பாருங்க எவ்வளோ சேஃபா நிம்மதியா தூங்கிட்டு வராங்கன்னு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டிரைவர் தான். ஐயோ, என்ன நீயும் தூங்கிட்டு இருக்க? ஓ